எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவுடைய நினைவு நாளுங்க. அவருடைய இறந்த நாள் இன்றைக்கி. 29 வருஷம் ஆயிடுச்சுங்க எங்கள் அப்பா இறந்து. எங்கள் பையனுக்கு வந்து 1997. அதாவது எங்கள் பிரியா பிறந்து ஒரு 2 வருஷத்தில் இறந்துட்டாங்க. அவர் வருஷம் வந்து எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா பையன் இருந்தால் திதி கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணுங்களா இருந்து செய்யக்கூடாதுன்னாங்க. நாங்கள் சொன்னோம், எங்கள் அப்பாவுக்கு வந்து பையனுக்கு பையன், பொண்ணுக்கு பொண்ணு நாங்கள் தான். நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் இருக்கிற வரைக்கும், எங்கள் தலைமுறை இருக்கிற வரைக்கும் நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு பூஜை பண்ணுவோம். நாங்கள் ஐயர் வச்செல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் திதி கொடுக்கக்கூடாது பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. சரி நம்ம வந்து வீட்டிலையே நாங்கள் வந்து 2 பேர் தான் அக்கா தங்கச்சி. அவங்க வந்து அவங்க வீட்டில் கல்யாணம் ஆகிட்டதுனால அவங்க வீட்டில் பண்ணிக்குவாங்க. அம்மா எங்கே இருக்கிறாங்களோ அங்கங்கே பண்ணுவோம் இத்தனை வருஷமாக. இப்போ வந்து ரொம்ப லாங்குன்றதுனால நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலே சில கொஞ்சம் வருஷமாகவே நாங்கள் இங்கே செய்கிறோம், அவங்க வந்து அங்கே பண்ணிக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம போயிட்டு கடையில் ஸ்வீட்டு, மிச்சரு, பழங்கள்லாம் போய் வாங்கிட்டு வரல வாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் பார்க்கலாம். பூ வந்து ரொம்ப ரேட்டுங்க. மல்லிப்பூ வந்து ஒரு முழம் இவ்வளோ தான் இருக்கும். நான் கேட்டேன், பூ கடைக்காரெல்லாம் எப்போயும் போய் பேரம் பேசக்கூடாது, எனக்கு தெரியும். அவங்க வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, நம்ம அதுக்காகலாம் கேட்கக்கூடாது. ஆனால் முழம் போடுறதுல தான் ரொம்ப சின்னதாக இவ்வளோ தான் போடுறாங்களே. ஒரு முழம் வந்து மல்லிப்பூ வந்து 100 ரூபா. முல்லை வந்து கட்டாதே வாங்கிட்டேன். நம்ம வந்து கட்டின பூ வந்து 80 ரூபா சொன்னாங்க. கட்டாமல் வாங்கினா 3 முழம் 4 முழம் வரும் நம்ம. அதனால் விடிப்பூ வாங்கிட்டேன், சாமந்தியும் வாங்கிட்டேன், நம்ம மாலையாக கோர்த்து போட்டுக்கலாம் அப்படின்றதுனால. அப்புறம் பழங்கள்லாம் வாங்கியாச்சு. ஆனந்தாஸில் வந்து எல்லாமே ஸ்வீட்டு, மிக்சரு இதெல்லாம் வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து அவருக்கு என்னெல்லாம் சாப்பிட்டாரோ, என்னெல்லாம் பிடிச்சதோ அதுதாங்க நாங்கள் வந்து பூஜை பண்ணுவோம். திருப்தியாக செய்வோம். நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி. எங்கள் அப்பா வாரத்தில் 4 நாள்னா கூட நான்வெஜ்ஜு தான் அதிகமாக சாப்பிடுவார். ஏன்னா அவர் மிலிட்ரியில் இருந்ததுனால நிறைய வந்து நான்வெஜ்ஜு சேர்த்துக்குவார். கார ஐட்டங்களும் நிறையா சாப்பிடுவார். எங்களுக்கு சின்ன வயசுலலாம் நிறையா வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஐட்டம்லாம். அதனால் அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ எங்களுக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுலேருந்து அவர் என்ன சாப்பிடுவார், என்ன பண்ணுவார், அதுதான் நான் வாங்கின்னு வந்து பூஜை பண்ணுவேன். நான் எங்கள் பையன் இருந்துக்குன்னு வாங்கின்னு வந்து பூஜை பண்ணிவிட்டு நாம் தான் சாப்பிட போகிறோம், எதுக்குமா இவ்வளோ வாங்குற அப்படின்னு. அப்படி இல்லைடா, நம்ம தாத்தா என்ன சாப்பிட்டாரோ அதெல்லாம் வந்து அவருக்கு செஞ்சு நம்ம பூஜை பண்ணணும். கடவுளுக்கே நம்ம படைக்கிறோம், நாம் தான் சாப்பிட்றோம், நம்ம திருப்திக்கு அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ சமையலை போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு சேர்த்துக்கிட்டேன். வெண்டைக்காய் வந்து நான் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி இந்த மாதிரி நம்ம நல்லா ஆற வச்சுட்டா, ஈரம் இல்லாமல் போட்டிங்கன்னா பொரியல் வந்து அந்த வழவழப்பு தன்மை இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆற வச்சிடணும். நம்ம நல்லா துணியில் துடைச்சிட்டு கட் பண்ணி வச்சிடணும். இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் பொரியல், இங்கே வந்து வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு கிரேவி மாதிரி பண்ணிவிடுவேன். வாழைக்காய் வறுவலுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செஞ்சால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குன்றதுனால இது நல்லா மிளகாத்தூளெல்லாம் சேர்த்து மசாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வரும். அப்போ வந்து நம்ம வாழைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வந்து வாழ்வுன்றதுனால நான் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்குவேன். நம்ம வெறும் ட்ரையாக வறுவல் பண்ணுறதா இருந்தால் மெலீஸாக கட் பண்ணிவிட்டு மசாலாலாம் தடவி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி பண்ணுறதுனால இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் வறுவலுக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள், வேறு ஒன்றுமே இல்லை. போட்டால் போதும். காரத்துக்கு மிளகாத்தூள் கடைசியில் போடுவோம் இறக்கும் போது. ஆமாம், லாஸ்ட்டில். இப்போ போடக்கூடாது. உப்பு மிளகாத்தூள் வந்து கடைசியாக போடணும். ஏன்னா இது ரொம்ப வதங்கிடும், அப்போ எவ்வளோ போடுறதுன்னு தெரியாது. அதனால் 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மிளகாத்தூளும் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்க்கும் போது அது ட்ரையாக வரத்துக்குள்ளே வாழைக்காயில் உப்பு காரெல்லாம் வந்து நல்லா சேர்ந்து வரும். நம்ம வீட்டில் வந்து இப்போ சமைக்கிற சமையல் எல்லாமே வந்து உப்பு காரம் எல்லாமே கம்மி தாங்க. நாங்களும் பத்தி சாப்பாடு தான் சாப்பிட்றோம். பிரியாவுக்கு என்ன காரம்லாம் கம்மியாக கொடுக்குறோமோ அதே அளவு தான் நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கிறேன் நான். அதனால தான் வீடியோ வந்து நிறையா வந்து என்னால் எடுத்து போட முடியல. எல்லாருக்கும் தகுந்த மாதிரி எப்போவுமே நம்ம காரம் உப்பு புளியெலாம் போட்டு செய்வோம். வீட்டில் பிரியாக்காக செய்கிறதுனால நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி காரம் உப்புலாம் கம்மியாக செய்கிறேன். அதனால் வீடியோவும் ரொம்ப நாளாக சமையல் வீடியோ போடல. கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் தான் சமையலோட வீடியோவும் வரணும்னு இருக்கிறேன். பார்க்கலாம். நம்ம பேரனை பார்த்துக்கின்னு ரொம்ப டயர்டாகிடுது இந்த வேலையிலே, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, அவனை பார்க்கறது தூக்கமே இல்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இனிமேல் சமையல் வந்து உள்ளே கொண்டு வரணும் நம்ம வீடியோவில். சமையல் வேலைலாம் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து அப்பாவுக்கு வந்து பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம். எங்கள் அப்பா வந்து இதுக்கு முன்னெல்லாம் வந்து மிலிட்ரி ட்ரெஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க.
நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். ஒவ்வொரு வருஷமும் அதாவது பழைய வீடியோ பார்த்துருக்குன்னு தெரியும். அவர் வந்து அப்பா வந்து மிலிட்ரியில் இருந்தார். அந்த ட்ரெஸ்ஸில் தான் நாங்கள் ஃபோட்டோ வச்சுருந்தோம். அது வந்து கொஞ்சம் இது கலரெல்லாம் ஒரு மாதிரி மாறி போயிடுச்சுனால ஒயிட் அண்ட் பிளாக் சின்னதாக ஒரு ஃபோட்டோ எப்போவுமே வந்து என் பர்ஸில் எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ, எங்கள் வீட்டுக்கார் ஃபோட்டோ, பையன் பொண்ணு 5 பேர் ஃபோட்டோ எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். அந்த ஃபோட்டோ எடுத்து இறக்கி இந்த சின்னதாக அழகாக ஃபோட்டோ போட்டோம் நாங்கள். அப்பா வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதாவது ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் எங்ககிட்டலாம். நான் வந்து பையன்தான் என்னை வளர்த்தாரே தவிர அப்பாவுக்கு வந்து ஆம்பளை பசங்க இல்லை, 2 பொண்ணுன்றதுனால என்னை தான் வந்து பையன் மாதிரி ஃபஸ்ட்டு வளர்த்தாரு. அப்பா வந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே 5 வருஷம் சர்வீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஓடி வந்துட்டாராம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிப்பாய் அதாவது இந்த காட்டுக்குள்ளெல்லாம் டியூட்டி போடுவாங்களாம். அப்பா வந்து ஓடி வந்துட்டாராம், இந்த வேலை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓடி வந்துட்டாலும் தேடி பிடிச்சி வெள்ளைக்காரங்க ஆட்சியில் பிடிச்சி கூட்டின்னு போயிடுவாங்களாம். வந்து அந்த மாதிரி 2வது முறை பிடிச்சின்னு போயிட்டு மறுபடியும் 2 சர்வீஸ் முடித்தார் அப்பா வந்து. அப்பா மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆகி வந்து ஊரில் வந்து கடைங்கெல்லாம் மளிகை கடை, அதாவது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு கடை கூட இருக்காது. ஆனால் எங்கள் ஊரில் கடையே இல்லையா. அப்பா வயசு என்னை விட பெரிய வயசு 10-20 வருஷம் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, பக்கத்து ஊரில் ஒரு 4-5 ஊரில் கடை கிடையாதான். மாட்டு வண்டியில் தான் போய் மளிகை சாமானெல்லாம் அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கடை வைப்பாங்களா. ஃபஸ்ட்டு அப்பா மிலிட்ரியில் ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்து ஊரில் வந்து ஒரு மளிகை கடை, அதாவது எங்களது வந்து மாடி வீடு, முன்னாடி வந்து கடை ரூமுன்னு சொல்லிட்டு பெருசாக ரூம் கட்டி வீட்டுக்குள்ளவே கடை வச்சு ஃபஸ்ட்டு கடை வச்சாராம். அதுக்கப்புறம் வந்து எள்ளு வியாபாரம் நெல் வியாபாரம் அப்படிலாம் பண்ணாங்க. அதாவது நாங்கள் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு தெரிய வந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கடை வச்சோமா, அதுக்கப்புறம் வந்து நெல் வியாபாரம் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் எள்ளுலாம் வியாபாரம் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து நானும் கூட காஞ்சிபுரம் தான் எடுத்துமே எள்ளு போடணும். அப்போ கூட போயிருக்கிற எள்ளுலாம் எடுத்துன்னு எங்கள் அப்பா கூட போயிருக்கிறேன். போயிட்டு எள்ளு விற்றுட்டு வண்டியில் விற்றுட்டு சினிமாலாம் பார்த்துட்டு வந்துக்கிறோம் காஞ்சிபுரத்தில் நான் அப்போ. அதாவது எங்கள் அப்பா வந்து எங்களை வந்து பையன் மாதிரி தான் வளர்த்தாரு, என்ன பையன் மாதிரி தான் வளர்த்தாரு. ஆமாம், அப்படி தான் கூப்பிடுவார், பேர் சொல்லியே கூப்பிட மாட்டார். அந்த மாதிரி தான் சுதந்திரமாக நல்லா வளர்த்தாரு. ஆம்பளை பையன் மாதிரி தைரியமாக வளர்த்தாரு. நல்லா தைரியமாக இருந்தேங்க நான். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு எனக்குன்னு ஒரு 2 குட்டிங்க பிறந்தது பாருங்க. அதுக்கப்புறம் என்னுடைய தைரியம்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. பயம்தான் அதிகமாக வந்துடுச்சு. நம்ம குழந்தைங்களுக்காக இருக்கணும். இப்படி ஒரு வண்டி ஓட்டணுன்னா கூட அந்தளவுக்கு ஸ்பீடாக ஓட்டுவேன், அப்படிலாம் வண்டி ஓட்டுவேன். இவங்க வளர விழுந்துருமோ இல்லை அடிபட்டுருமோ, இவங்களுக்காக நம்ம இருக்கணுமே, இப்படி ஒரு பயமே எனக்கு அதிகமாகிட்டு ரொம்ப பயந்து இப்போ வந்து ஸ்கூட்டி கூட ஓட்ட சொல்லி எவ்வளோ சொன்னாங்க, ஆனால் ஓட்ட முடியல. அப்பா அந்த அளவுக்கு எங்களை தைரியமாக வளர்த்தாரு. அப்புறம் மளிகை கடை வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ வியாபாரம் பண்ணி கொஞ்சம் இதுவாகிட்டு சைக்கிள் ஷாப் வச்சார். சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே சைக்கிள் கடை கிடையாது. அதாவது 20, 30, 40 வயசு இருக்கிறவங்களாம் கூட சைக்கிள் எங்கள் அப்பா கடை வச்சதுக்கப்புறம் நிறைய பேர் சைக்கிள் ஓட்ட கற்றுனுக்குறாங்க. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, எப்பவுமே ஒவ்வொரு பொண்ணும் வந்து என்ன தான் புகுந்த வீட்டில் 1000 வசதியோடு இருந்தாலும் அம்மா வீட்டில் சின்ன சின்ன நினைவு கூட நம்ம வந்து அதை தான் மறக்க மாட்டோம். அதை தான் கடைசி காலம் வரைக்கும் நம்ம பெருமையாக சொல்லிக்குவோம். எனக்கு ரொம்ப பெருமை, எங்கள் அப்பா இப்படியெல்லாம் இருந்தார், இப்படி செய்யணும். ஆனால் பசங்க ரொம்ப ஓவராக பெருமை காட்டாத, எங்கள் அப்பா நடந்தது, எங்கள் அப்பா எப்படிலாம் இருந்தாருன்னு சொல்கிறது நான் சொல்லாமல் யாருங்க சொல்ல முடியும்? எங்கள் அம்மாவுக்கு வந்து பேர் எங்கள் தாத்தா தான் வச்சார், மலர் அப்படின்னு. மலர் வந்து எப்போவுமே பூ வாழாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சார். ஆனால் அவங்க அப்பா எவ்வளோ ஆசையாக மலர் எப்போவுமே என் பொண்ணு மலர் மாதிரி இருக்கணும்னு வச்சார். இப்போ பாருங்களேன், அப்பாக்கு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, எங்கள் தாத்தா வந்து டைரி எழுதுகிற பழக்கம். ஆனால் அப்போ டைரி இல்லை, பேப்பரில் தான் வந்து பஞ்சாக எழுதி நோட்டில் எழுதுவாங்க. அது நோட்டாது, அது கணக்கு நோட்டு மாதிரி இருக்கும், பார்த்துருக்கு தானே கட்டமாக அந்த நோட்டில் எழுதி வச்சுருந்தாரு. அது வந்து நிறைய எழுதி வச்சுருந்தாரு, நிறைய காணாமல் போய். அது இன்னொரு நாளைக்கு நாங்கள் எடுத்து தேடி பிடிச்சி உங்களுக்கு படித்து காமிக்கிறோம். கொஞ்சம் பேப்பர் மட்டும் இருக்கும், ஒரு 10-20 பேப்பர் மட்டும் இருக்கும். அதை நிறையா வாட்டி நான் தான் வாசிச்சிருக்கேன்னு சொல்லலாம். அதனால் எனக்கு வந்து தெரியும். எங்கள் சித்திக்கு வந்து அவங்க அம்மாவோட பேர் லக்ஷ்மின்னு வச்சாங்க. எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணாக இருந்தால் மட்டும்தான் எங்கள் ஆயா வந்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார் எங்கள் தாத்தா. பையனா நீ உங்கள் அம்மா வீட்டிலே இருந்துக்கோ, பொண்ணுனா மட்டும் கூட்டிகிட்டு வா அப்படின்னாங்களா. அதே மாதிரி எங்கள் அம்மா பொண்ணாக பிறந்தது. அப்போவே வந்து கலையை தீர்த்த கல்யாணின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்களா. நல்லா குண்டாக இருப்பேன் நான், பிரியா அப்படி குழந்தைலேருந்து அந்த மாதிரி குண்டை. எங்கள் வீட்டு ஆளில் எங்கள் ஆயா வீட்டிலேருந்து பிறந்து கூட்டின்னு வருவாங்களா. அப்போ எங்கள் ஊரில் எடுத்துகிட்டு வந்து போட்டால் எல்லோரும் பார்த்துட்டு இன்னாடி இது மங்காணி மாதிரி இருக்கிற இவ்வளோ குண்டாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்களா. அந்த அளவுக்கு குண்டாக இருந்தேனா. கலையை தீர்த்த கல்யாணி அப்படின்னு சொல்லுவாங்களா. எங்கள் அப்பாவுக்கு வந்து பெங்களூரில் இருந்தார். அப்போ பொண்ணு பிறந்தோன்னு சொன்ன உடனே அங்கேயே ஒரு 6 வாழைப்பழம் ப்ளவுஸு எல்லாம் எடுத்துக்கின்னு ஊரில் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வந்தாராம். அவ்வளோ சந்தோஷம் அப்பாவுக்கு நான் பிறந்தது. அதே மாதிரி அப்பா வந்து எதுவுமே வந்து இதை தான் பண்ணணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது எப்போ உங்களுக்கு தெரியுங்களா, இப்போ எனக்கு வந்து 55 வயசு. எனக்கு புத்தி தெரிஞ்சிலேருந்து சுதந்திரமாக வளர்த்தாரு. உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை செய்ய, மனசாட்சி படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். மிலிட்ரியில் வந்து சத்யபிரியா
பிரமாணம் பண்ணுவாங்களாம். அதனால் அவர் வந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட பேச மாட்டார். அப்படியே பேசினாங்க யாராவது சண்டை போட்டால் கூட உடனே அப்பா பார்த்தா எங்கள் ஊரில் என்னுடைய வீடியோ நிறைய எங்கள் ஊரில் பார்க்குறாங்க, எல்லாருக்குமே தெரியும். அவர் அப்பாவுடைய சொந்த ஊர் வந்து வசூர், அதாவது வள்ளிமலை பக்கத்தில் வந்து வசூர். எல்லோரும் பசூரார்னு சொல்லுவாங்க. பசூரார் வராருங்க, பசூரார் வரார், சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் அப்பா எடுத்துக்கிட்டார் ஊரில். அதனால் வந்து என்னை ரொம்ப ரொம்ப அதாவது இப்போ நான் ஏன் சிரிச்சுட்டே பேசுகிறேன், அப்பாவுடைய நினைவு நாளுன்னு உங்களுக்கு சொல்லட்டுங்களா. எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொன்னது, நான் செத்துட்டா கூட தூக்கும் போது எல்லோரும் சந்தோஷமாக எடுத்து போடணும், அழக்கூடாது. ஆனால் அவர் வந்து எப்பவுமே நான் சிரிச்சுட்டே தாங்கிறப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்திருக்குது, எவ்வளோ சோதனை எவ்வளோலாம் வந்திருக்குது. ஆனால் இருந்தாலும் அதை நம்ம வெளிக்காட்டிக்கிறதுனால நமக்கு ஏதாவது நடக்க போதா ஒன்றுமே கிடையாது. அந்தந்த நேரத்துக்கு அதாவது விட்டுட்டு அந்த காலத்தை அப்படியே தள்ளிட்டு சிரிச்சுட்டே இருப்பேன் நான். எங்கள் அப்பா என்னை இப்படி தாங்க வளர்த்தார். அதனால் என்னுடைய உயிர் மூச்சு போகிற வரைக்கும் எங்கள் அப்பாவுடைய பெருமை நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் நான். ஆக்சுவலாக இந்த ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம தாத்தா கண்ணு கெட்டுற தூரம்லாம் சொத்து வச்சுருந்தாருன்னு, அதே டைலாக் தான் எங்கள் வீட்லேயும் நடக்கும். சிரிப்பு தான் வரும். ஒரே ஒரு கழனி இருக்குது எங்கள் ஊரில் எங்களுக்குன்னு இப்போ இருக்கிறது. மீதியெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா எங்களுடைய தான் இருந்துதாமா. எங்களுக்கு ஒரே சிரிப்பு தான் வரும் சொல்லும் போது. அங்கே பாரு மாங்காய் மரம் நாங்கள் வச்சு தான் அந்த மாங்காய் இருந்துதான் இல்லை காமிச்சிக்கிறோமா இல்லையா, அது காமிச்சிருக்கீங்க. அதை நாங்கள் அனுபவிக்கல. மிலிட்ரியில் இடம் கொடுப்பாங்களாங்க அப்போல்லாம் வந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்துட்டாங்க. அதையும் தியாகி செம்மல் எங்கள் தாத்தா வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவருடைய சொத்து இருக்கும் இல்லையா, அப்பா அம்மா அவர் எங்கள் தாத்தாவோட சொந்த ஊரில், அதையும் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். இப்படி போகிற இடத்துல வேணான்னு சொன்னால் இப்போ நாங்கள் பாருங்க என்ன பண்ணோம். ஆனால் அப்படியே விட்டாலும் நான் இன்றைக்கி வரைக்கும் வந்து எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, எதுவுமே வைக்காம இப்படி பண்ணிட்டாரே எல்லாம் செஞ்சுட்டாரு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பா வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் குறை சொன்னதும் கிடையாது. எங்கள் அப்பா எங்களை நல்ல மாதிரியாக வளர்த்தாரு, அதுவே போதும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால் ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்சு. ஆமாம், எங்கள் இது ஒன்று சொல்லலாம், எங்கள் தாத்தா கிட்ட இருந்தால் நாங்கள் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இருக்கு இல்லையா, பால் முட்டையை வச்சு செஞ்சு சாப்பிடும்ல, அது நாங்கள் சின்ன வயசுலேருந்தே, அப்போல்லாம் யூடியூப்லாம் தெரியாது, அந்த ரெசிபியும் தெரியாது. எப்படிமா உனக்கு தெரியும், யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் யூடியூப்லலாம் நிறைய போடுவாங்களே, எப்படிமா உனக்கு தெரியும்னா, அது வந்து மிலிட்ரியில் இருந்ததுனால வெள்ளைக்காரங்க ஆட்சியில் இருந்ததுனால அங்கே அதிகமாக அதான் கொடுத்தாங்களாமா. அதனால் எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த ரெசிபியாமா அது. அதனால் அது மட்டும் ஞாபகமாக இருக்கும் எங்களுக்கு. அப்பானா யாருக்கு தாங்க பிடிக்காது, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டீங்களா? ஆமாம் செஞ்சாச்சு. அவருக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரசம். அதை தான் சொல்ல வந்தல நீ. ரசம் எங்கள் தாத்தா இதெல்லாம் ஒரு குழம்புன்னு வைக்கிறீங்களா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு வராமல். எங்கேயாவது போனால் கூட ஊற்றுனா தண்ணி மாதிரி போய் ஒரு புளியை கரைச்சிட்டு இது ஒரு குழம்புன்னு செய்கிறீங்களா, நான் எங்கள் அப்பா சாப்பிடவே மாட்டாருங்க ரசம்லாம். அதை கேட்டாவே இது என்னதுன்னு தான் சொல்லுவார். டெய்லி ஒரு நான்வெஜ் இருக்கணுமா அவர் எதிர்பார்க்கறது. ஆமாம், கருவாடு முட்டை சிக்கன் மட்டன் ஏதோ ஒன்று, இல்லைன்னா கருவாடு முட்டை அப்படியாச்சும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரா எங்கள் தாத்தா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எனக்கு 1.25 வயசு தான், அதுக்கு அப்போவே இறந்துட்டார். ஆனால் அவர் இறக்கும்போது நான் தான் அவங்க வீட்டில் இருந்தேன். எங்கள் அண்ணன் வந்து பால்வாடிக்கு போயிட்டான். அப்புறம் நான் தான் வீட்டில் இருந்தேனாமா, ஒரு ரூமில் படுத்துட்டு இருந்தேன். நான் எந்திரிச்சு நடந்து வந்தேன்னா எங்கள் தாத்தா தான் எங்கள் ஆயா சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். சரி நம்ம நினைவு தெரிஞ்சது நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அப்போ எனக்கு 1.25 உனக்கு அதிகம் இல்லை வயசு. அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது எப்படி இறக்குறவங்களுக்கு தெரியுமாமே நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னு. அதனால் குழந்தைய வேணாம் கூட்டு போய் தனியாக படுக்க வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இல்லைங்க, நான் அப்போ அவரும் நானும் வந்து சென்னையில் இருந்தோம். எங்கள் 2 பேரும் எங்கள் தாத்தா கூட தான் இருந்தோம். ஆமாம், இவங்க தான் இருந்தாங்க. அதனால் வந்து 2 பேரும் அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் எங்கள் அண்ணனும் தான் எங்கள் தாத்தா பாட்டி கூட இருந்தோம். அதெல்லாம் இவங்க சொல்ல எங்கள் ஆயா எனக்கு நிறையா ஸ்டோரி சொல்லுவாங்க. எங்கள் ஆயா கூட தான் நான் வந்து நிறையா கனெக்ஷன் வச்சுட்டு நிறைய பேசுவோம் நாங்கள். இவங்கெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க எங்கள் ஆயா சொல்கிற ஸ்டோரியை. ஆயா சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நடந்தது கொஞ்சம் விஷயம் தான், நான் அதெல்லாம் ரிப்பீட்டாக சொல்ல முடியும். நான் உட்காந்து நடந்ததே திரும்ப கேட்பேன், நல்லாயிருக்கும். கடைசியாக இறக்கும்போது குட்டி பொண்ணாக இருந்ததுனால எனக்கு தெரியல. இவங்க எல்லாம் சொல்கிறத வச்சு கேட்டு எங்கள் தாத்தா மேலே ஒரு பெரிய பாசம், பார்க்கலனாலுமே அது ஒரு பாசம், ஒரு மரியாதை, அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்கிறது. சரி, ஓகே. இத்துடன் நாங்கள் வந்து சமைச்சு சாமி கும்பிட்றத வந்து உங்களுக்கு காட்டுறோம். ஆமாம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னென்ன நம்ம வாங்கிட்டு வந்தோம், என்ன சமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இலை போட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா ஆமாம் அவருக்கு பிடிச்சது தான். ரொம்ப நேரம் பேசிட்டோமா, உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. ஆனால் நிறைய பேர் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க அவங்க பழைய ஸ்டோரியில். ஆமாம், டீயும் போட்டு வைப்போம். அவர் என்ன சாப்பிட்டாரோ, என்ன குடித்தாரோ, என்ன பண்ணாரோ எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சு வைப்போம். நாங்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், ஏதோ ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம்.
ஏன்னா நம்ம குட்டி வச்சுக்கிட்டு ஒன்றும் முடியல, மதிய வரைக்கும் அம்மாவுக்கு அப்படியே போயிடுச்சு. ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு அப்பா இல்லை, போன முறைலாம் அப்படி போடும்போது எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. எனக்கும் ரொம்ப வருத்தம் தாங்க. இப்போ எங்கள் பையன் எங்கள் பிரியாவுக்கு வந்து குழந்தை பிறந்தது, எங்கள் அப்பா இருந்திருந்தா கொள்ளு பேரனா அப்படி கொஞ்சிருப்பார். இப்போ வந்து நான் வந்து சிரிச்சுட்டே பேசுகிறேன், நீங்களாம் தோணும் அப்பா இறந்ததான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் 29 வருஷம் ஆயிடுச்சிங்க, இன்னமும் வந்து கவலைப்பட்டுட்டே இருந்தால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அப்பாவுக்கு செய்ய வேண்டியது நம்ம சந்தோஷமாக செய்யணும், அதை தான் நான் மட்டும் நினைப்பேன். அதனால தான் நான் எப்போவுமே சந்தோஷமாக செய்கிறேன். இப்போ நம்ம வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிவிட்டு டைம் அது எல்லாம் எடுத்து வைக்கலாம். என்னடா பூ, அம்மா தாத்தாக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டேனா? எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தா அவருக்கு பிடிச்சதில் ஏதாவது 1 2 விட்டு போயிருந்தா எங்கள் அப்பா வந்து என்னை மன்னிச்சிடுவார். அதுக்குள்ளே என் வேலையை ஆரம்பிச்சுக்கிறேன். ஓ, தேங்காய் உடைச்சிட்டு வந்துட்டா. சரி சரி, அதுக்கப்புறம் தான் நம்ம கற்பூரமே காட்டணும், தேங்காய் உடைச்சிட்டு. ஊதுதிக்கிறது. ஆமாம். இப்போ இன்னைக்கு மாமனாருக்கு, இன்னும் 5 மாசத்துல என்னோட டேடிக்கு. ஆனால் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கலைங்க. அவர் நல்லா இருந்தார், நல்லா இருந்ததா திடீர்னு அந்த மாதிரி ஆனது. ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா 80வது கல்யாண நாள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாங்கள்லாம் ரொம்ப பேசி வச்சுருந்தோம். இவ்வளோ சீக்கிரம் அப்பாவுக்காக இவர் வந்து அமாவாசைலாம் கும்பிட்ணுன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எங்களுக்கு. அதுதான் கொஞ்சம் வருத்தம். அடுத்து அவருக்குலாம் 29 வருஷம் போச்சு, அப்படியே பழகி போச்சு. கொஞ்சம் வந்துட்டோம், அங்கேருந்து கொஞ்சம் அந்த கட்டத்தை தாண்டி வந்துட்டோம். ஆனால் இப்போ திடீர்னு இது நடந்ததுனால மனசுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் கடந்து தானே போகணும். அவனை 5 வருஷம் 5 மாதம் கழிச்சு நம்ம அவருக்கு வந்து 14ஆம் மாதம் சாமி கும்பிடுவோம். இதுதாங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து பொண்ணாக நம்மளை பெத்த அப்பாவுக்காக பையன் இல்லைன்ற குறை இல்லாமல் எங்களால் முடிஞ்சது நாங்கள் இப்படி தான் செய்வோம். இது நிறைய பேர் வந்து செய்யலான்னு சொல்லியிருக்கிறாங்க. பொண்ணு நீங்கள் செய்யலாம், இந்த மாதிரி பண்ணலாம், ஐயர் வச்சு தான் திதி கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்கிறது உங்கள் திருப்திக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அப்படின்றதுனால நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் உங்கள் அப்பாக்கெல்லாம் எப்படி செய்கிறீங்க, உங்கள் வீட்டில் எப்படி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இறந்தவங்களுக்கு எப்படி சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு உங்கள் அனுபவத்தையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன்.